ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாம்ஸ் கிச்சனில் சின்ன வெங்காயம் வச்சு சிம்பிளாக ஒரு அவசர குழம்பு செய்ய போகிறோம். வாங்க நான் எப்படி செய்கிறேன்றதை காட்டுறேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு 50 மில்லி அளவுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட கடுகு சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பூண்டு நான் உரித்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம கழுவி எடுத்து வச்ச வெங்காயத்தை அந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் அது வேகட்டும். திறந்தே வச்சுக்கலாம், மூட வேண்டாம். இப்போ நல்லா வெந்திருக்குது, 4 நிமிஷம் ஆயிட்டுது. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். இந்த புளி தண்ணியை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அந்த எண்ணெயில் அந்த தனியா மிளகாய் அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது கொஞ்சம் உப்பு சேர்த்து மூடி போட்டு அப்படியே விட்டுருவோம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இது நல்லா கொதிக்கட்டும். இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வேகணும் அந்த தண்ணியில். இடையில ஒரு வாட்டி எடுத்துட்டு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சுடுவோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், அப்புறம் எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்குது. குழம்பு கெட்டி ஆயிடுச்சு. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு அப்பளம் மட்டும் பொரிச்சிட்டா போதும், சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்குங்க. காய் இல்லாதப்போ அவசரமாக நம்ம செய்யணுன்னா இந்த மாதிரி ஒரு குழம்பு செய்யலாம். இப்போ சின்ன வெங்காயம் வச்சு தான் நம்ம செய்ய முடியுமா அப்படிலாம் இல்லைங்க. பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இது கூட ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி எங்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுனால நான் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சுருக்கிறேன். 2 வெங்காயமும் சேர்த்தும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.